ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 18/2/2024 அக்ஷயா AK 639க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சண்டே ரிசல்ட். சண்டே டு சண்டேயோட ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வந்து 608 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 297,608. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 822 ABC போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 350,822. அதுக்கு முந்தின ட்ரா 001. அதுக்கு முந்தின ட்ரா 744. அதுக்கு முந்தின 774. அதுக்கு முந்தின ட்ரா 146. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60யோட நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 5D 4Dயை நம்ம வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் அதோட பேஸும் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம இந்த 400 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 450. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4. இந்த 4ஓட நம்ம வந்து 5 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 0வையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 4 minus 5 equal to 1. 4 minus 0 equal to 4. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 1 அல்லது 4. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 4ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 400க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 564. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது வேல்யூ பார்ப்போம். 564. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 933. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட நம்ம 9 minus 3 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி 9 minus 3 ஈக்குவல் டு 6. 6 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 666 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 564க்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 146. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 2 ட்ரா நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்த்துட்டோம். 2 ட்ரா வேல்யூமே நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ ப்ளஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். 146க்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 146 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 668. இதில் நம்ம எடுக்க போகிறது 6. இதோட நம்ம 68 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 6 + 6 = 2. 6 + 8 = 4. அப்போ 4 அல்லது 2. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 அல்லது 2 நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 4ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 774. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சி. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. இப்போ 4வது ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். 774. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 463. இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதோட நம்ம 63யை மைனஸ் பண்ண போகிறோம். 4 minus 6 = 2. 4 minus 3 = 1. 2 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ மைனஸ் வேல்யூ ஓகே. இப்போ அடுத்து ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் பார்த்தலாம். 001. இதோடைய ஃபுல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 220. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம 2 - 2 = 0. அதே மாதிரி 2 - 0 = 2. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 2. இப்போ இந்த 001க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 822 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு
பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போது 2 மைனஸை நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ 2 மைனஸ் 2 ப்ளஸ்ன்னு பார்த்துருக்கோம். 2 மைனஸ் 1 ப்ளஸ்ன்னு பார்த்துருக்கோம். 5 ட்ரா பார்த்துருக்கோம். இந்த 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு கடைசியாக நம்மளுக்கு பிசி போர்டு. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இது ஒரு அருமையான மெத்தட். இந்த ட்ராவலையும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம அடுத்த ட்ராவலையும் பயன்படுத்தலாம். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருக்குன்னா நீங்கள் சண்டே டு சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசல்ட் கொள்ள தான் கொண்டு வர போகிறீங்க, தனிப்பட்ட நம்பர்ஸ் இல்லை. ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 ட்ரா ஒன்ஸ் வந்து ப்ளஸ் மாறுது, அவ்வளோதான். இப்போ 822க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 822 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 350. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இந்த ட்ராவில் ப்ளஸ் இருக்குது, அதனால் 3 + 5 = 8. 3 + 0 = 3. அப்போது 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ இந்த 822க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 608 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் இருந்தால் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா அதிகப்படியான ட்ரா பார்த்துருக்கோம் நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, போர்டே மாறலை. அதனால் இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு போர்டு மாறாமல் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதும் ஆல் போர்டுக்கு போகும், ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டே இல்லை, கரெக்டாக சி போர்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா சி போர்டு தான் மறுபடியும் வரணும். 608 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 297. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம 97 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 - 9 = 7. அதே மாதிரி 2 - 7 = 5. அப்போது 7 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அல்லது ஆல் போர்டு. ஏழு அல்லது 5 இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 5. 7 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. 7 அல்லது 5 உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தோணுது நண்பா. ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா இதுலேருந்து கூட பெய்ட்ஸ் வரலாம். பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 75 அல்லது 57. டபுளாக இருந்தால் 77 அல்லது 55 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம் நண்பா, தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு சி போர்டுக்கு ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறலை, கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குதுன்னு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18/2/2024 அக்ஸயா ஏகே 639க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.